சின்ன பொண்ணு வேற 10 மணிக்குள்ள ரேஷன் கடைக்கு போகணும்னு சொன்னால நேரம் ஆயிட்ட. பாத்திரம் வேற ஒரு சுமைக்கு கிடக்கு. இந்த ரெண்டு பிள்ளையும் லீவுல தான் இருக்கு. ஏதாச்சும் ஒரு வேலை செஞ்சு தருதுகளா? ஏ சத்யா, சோனி. ஏ சத்யா, எனக்கும் காமி. நீ மட்டும் பாத்துக்கிட்டு இருக்க. காமிக்க தானே செய்யறேன். இதுக்கு மேல எப்படி காமிக்க முடியும்? கொஞ்சம் நிமித்துவே, எனக்கு தெரியவே மாட்டேங்குது சுத்தமா. போதுமா? இப்பதான் தெரியுது எனக்கு. ஏ சோனி, இங்க பாரு, அந்த வீடியோ பாரு. பொங்கல் பரிசு எப்படி பெட்டியில கொடுத்துருக்காங்கன்னு. இவ உண்மையாவே இப்படிலாம் கொடுக்காங்களா? ஆச்சரியமா இருக்க. டம்ளரு, தட்டு, ஸ்பூனு, அழகழகா பேன்லாம் கொடுத்துருக்காங்களே. நமக்கு இப்படித்தானே தருவாங்கண்ணே. ஆமா, இன்னைக்கு தானே அம்மா பொங்கல் பரிசு வாங்க போறா. ஜாலி. நல்ல சூப்பர் சூப்பரா கொடுத்துருக்காங்கல்ல, நம்ம வீட்டுக்கு வரும். ஆமா, நல்ல பேன்லாம் கொடுத்துருக்காங்க பத்தியா. அழகா இருக்கும் வீட்டுல வச்சோம்னா. சோடி, இந்த வீடியோ பாரு. மிக்ஸிலாம் கொடுத்துருக்காங்களே. மிக்ஸியோட சேர்த்து 3 ஜார் கொடுத்துருக்காங்களே. அதான் தெரியல, ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொன்றா கொடுப்பாங்க. நமக்கு என்ன கொடுக்காங்கன்னு தெரியலையே. சரி, அம்மா தான் வாங்கிட்டு வரல, பாப்போம். எதுல ஒத்துமையோ இல்லையோ இதுல மட்டும் ஒத்துமை கரெக்டா இருக்கும். இந்த செல்லு பார்க்க டிவி பார்க்கறத மட்டும் ஒத்துமையா இருப்பாளுங்க. மத்ததுக்கு சண்டையை போட்டு நாறுவாளுங்க. ஏ சத்யா, சோனி, எத்தனை தடவை கூப்பிட்டுட்டு இருக்க? காதுல விழலையா உங்களுக்கு? என்னம்மா, வெளியே உட்காந்துருந்தனால கேட்கல. எதை கூப்பிட்ட? கேட்காது டி, உங்களுக்குலாம் காது கேட்காதுல்ல. வீட்ல ஏதாச்சும் வேலை பார்த்து தரலாம்ல. இப்படி மெனக்கிட்டு காலையிலே செல்ல தூக்கிட்டு வந்து உட்காந்துட்டு இருக்கியே. இன்னும் உனக்கு என்ன வேலை பார்த்து தரணும்? நாங்க பொங்கல் வேலை பார்த்துதாச்சுல. ஏடி, நானும் தான் பொங்கல் வேலை பார்த்தேன். அப்ப நானும் பொங்கல் வேலையை பார்த்துட்டு சொல்லி பேசாம உட்காந்துக்கிடட்டுமா? வீட்ல வேற வேலையே இல்ல. பொங்கல் வேலை மட்டும்தான் வேலைங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கேன். ஏமா இல்ல, இன்னும் பொங்கல் வேலை தான் பார்த்தாச்சுல. திரும்ப வேலைன்னு இன்னும் பொங்கல் வேலை தான் ஏதோ மிச்சம் இருக்கும்னு பயந்துட்டோம். அதெல்லாம் ஒண்ணும் இல்லாட்டி எல்லா வேலையும் முடிஞ்சிட்டல. சும்மா இன்னும் வீட்டு வேலை தான். இந்த அம்மா தோசையை ஊத்தி நான் சாப்பிட்டுட்டேன். நீங்க 2 பேரும் ஆளுக்கு 2 தோசையை ஊத்தி சாப்பிடுங்கண்ணே. சாப்பிட்டு கொஞ்சம் பாத்திரம் கிடக்குமா, ஒரு ஆள் கழுவுங்க, ஒரு ஆள் வீட்டை மட்டும் தூத்து பெருக்கி அள்ளுங்க. நான் அந்த சின்ன பொண்ணத்தை காலையிலேயே ரேஷன் கடைக்கு போகணும்னா போயிட்டு வந்துடுறேன். சரியா? கூட்டமா இருக்கும். வர்றதுக்கு எப்படி மதியத்துக்கு மேல ஆயிரும். அம்மா, காலையில இருந்து ஒரு பாத்திரம் கூட வைக்காம இவ்வளவு நேரம் என்னம்மா செஞ்ச நீனு? அதானே, காலையிலேயே இருந்துச்சுல்ல. இவ்வளவு நேரம் என்னதான் செஞ்சிட்டு இருந்த? ஏய், நான் என்ன உங்களுக்கு வேலைக்காரியா? நான் தான் எல்லா வேலையும் செய்யணும் கட்டாயமா என்ன? 2 பேருக்கு வீட்டுல வேலை பார்க்கணும்னா வலிக்கத்தான் செய்யுது. இந்த இப்படி செல்ல தடவிட்டு இருக்க சொல்லி பேசாம உட்கார்ந்துட்டு இருப்பிய. ஒழுங்கா ஒரு ஆள் வீட்டு தூத்துற, ஒழுங்கா ஒரு ஆள் பாத்திரம் தேய்ச்சி வச்சுட்டு சொல்லிட்டேன். ராணிகா, வா சின்ன பொண்ணு, போவோமா? ஆமாக்கா, காலையிலேயே போவோம். போனாதான் மதியத்துக்குள்ளேயாச்சும் வாங்கிட்டு வர முடியும். கூட்டம் பயங்கரமா இருக்கும் இன்னைக்கு. நாளைக்கு ஒரு நாள் தானே போடுவாங்க. ஆமா வசந்தி, நாளைக்கு ஒரு நாள் தான் போடுவாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுவும் இந்த வயசானவங்களுக்குலாம் வீட்டில் போய் கொடுக்குற மாதிரி இருக்குமா. நமக்கு தருவாங்களான்னு தெரியல. இன்னைக்கு தான் தந்தபடி நைட் ஆனாலும் வாங்கிட்டு வந்துடணும் உட்காந்து. ஆமாக்கா, இன்னைக்கே வாங்கிடணும். இல்லைன்னா ஒண்ணுமே கிடைக்காது நமக்கு. ஏற்கனவே 5000 ரூபாய் தாரன்னு சொல்லிட்டு 3000 ரூபாய் தான் கொடுக்காங்க. இதுல போதாக்கரைக்கு நம்ம இன்னைக்கு விட்டோம்னா நாளைக்கு எல்லாம் மிஞ்சி போனேதான் நமக்கு வந்து சேரும். இழுவ, நீ இன்னைக்கு இப்படி பேசிட்டு இருக்கிறத கேட்டா ஒன்னும் வாங்க முடியாது. நாளைக்கு ஆயிரும் நீ பேசி முடிக்கிறதுக்கு. வாங்க போவோம். சின்ன பொண்ணத்தை, நீங்க இந்த செல்லுல பாத்தீங்களா? பொங்கல் பரிசுன்னு சொல்லி நல்ல ஒரு பெரிய பெட்டியில சேலை, அப்புறம் பேண்ட் சட்டை தைக்கிறதுக்குன்னு சொல்லி அழகா நம்ம கடையில எல்லாம் பாக்ஸ் போட்டு தருவாங்கல்ல, அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அது போக தட்டு, செம்பு, கிளாஸு, அப்புறம் ஸ்பூனு, நல்ல அழகா 2 பேன் பார்த்துக்கோங்க. ஒன்று தாளிக்கிற பேனு, இன்னொன்று வந்துட்டு குழம்பு ஊற்றி வைக்கிற மாதிரி ஒரு சட்டி கொடுத்துருக்காங்க. நல்ல கண்ணாடி போட்டு மூடியோடு கொடுத்துருவாங்க. சூப்பராக இருக்கு. அதுதான் நமக்கு கொடுப்பாங்கன்னு நினைக்கேன். சத்யா, அப்படியா? உண்மையாவா சொல்ற? நான் அப்படி ஒன்றும் பார்க்கலையே. ஆமாத்த, இப்ப நானும் பார்த்தேன். இன்னொருத்தவங்களுக்கு வந்து மிக்ஸி, அது கூட 3 ஜார் கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க. சூப்பரா இருக்கு. உங்களுக்குலாம் செல்லுல வந்திருக்கும்ல, வரலையா? நாங்க அப்படி ஒண்ணும் பார்க்கலையேக்கா. இவங்க தான் அப்படி சொல்றாங்க. சரி, போய் பாப்போம் என்னதான் கொடுக்காங்கன்னு. எடி, நான் போயிட்டு வரேன். வீட்டுல ஒழுங்கா சாப்பிட்டு வேலையை பார்த்துட்டு ஒழுங்கா இருங்க. சின்ன பொண்ணு, நீங்க முன்னாடி நவளுங்க, நான் லட்சுமி விட்டு பின்னாடி ஓடி வந்துடுறேன். சரிக்கா, சீக்கிரம் வந்துருங்கண்ணே. நேரம் ஆயிட்டு. டோக்கன் எடுத்துட்டீங்களா? லட்சுமி அக்காவுக்கு ஞாபகப்படுத்திருங்க. டோக்கன் எடுத்துட்டேம்மா. நான் அவளையும் கூப்பிட்டு ஓடி வரேன். நீங்க போங்க. சரி. 4 முடி உமா, வாங்க போவோம் நம்ம. இவ சத்யா, நமக்கு மிக்ஸி கொடுக்காங்களா இல்ல அந்த பெரிய பெட்டியில பாத்திரம் கொடுக்காங்களான்னு தெரியலையே. ரொம்ப ஆவலா இருக்குல்ல. ஆமா சோனி, எப்படா அம்மா வாங்கிட்டு வருவோன்னு ஆர்வமா இருக்குல்ல. சரி பாப்போம். ஆனா அந்த பாத்திரம் தான் அழகா இருந்துச்சு பத்தியா. அழகழகா இருந்துச்சு. அதுவே கொடுத்தா நல்லா இருக்கும்.
ஆமாம், எனக்கு அந்த பாத்திரம் தான் பிடிச்சிருந்துச்சு. பார்ப்போம். என்ன சூடா இருக்கு. இது எப்ப ஆறி நம்ம எப்ப சாப்பிட்டு போவ? அள்ளிட்டியாம்மா? சரி, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. அம்மா அந்த ரேஷன் கடைக்கு கொண்டு போயிட்டு ஓடி வந்துடுறேன். நானே கூப்பிடணும் தான் நினைச்சிட்டு இருந்தேன் பூமாரி. வா வந்து உட்காரு, அம்மா ரெண்டையும் ஊட்டி விடுறோம். ஓடியா. ஏ தாய் மவளுக்கு இங்க என்ன நடக்குது? ராணிகா வண்டிலா இந்த இவ 2 வாய் ஊட்டி விடுன்னு சொன்னா, அவ ஊட்டி விட்டுட்டு இருக்கேன். போமா. ஆமா லட்சுமி, போவும் நேரம் ஆயிட்டு. சின்ன பொண்ணு வசந்தி உமாலாம் முன்னாடி போயிட்டாவ. ரேஷன் கடை கூட்டமா இருக்கான். வா நம்ம போயிட்டு வந்துருவோம். அந்த கையை ஒண்ணு கழுவிட்டு ஓடியாரங்கா. வேண்டாம் பூமாரி, நேரம் ஆயிட்டுல, போக வேண்டியதான். அம்மா கையை கழுட்டு வரட்டும், போயிட்டு வரோனே. அவ சும்மா தான் கிடக்காக. செல்ல பார்த்துட்டு டிவி பார்த்துட்டு கிடக்காக. நீ வேணா அங்க போனா போயிரு. ராணிகா போமா. போவோம் லட்சுமி. வா. கட்டப்பை எதுக்கு லட்சுமி? ஏக்கா அரிசி பருப்பு சீனிலாம் கொடுப்பாவல்ல, வாங்க வேண்டாமா? லட்சுமி, அரிசி பருப்பு சீனிலாம் கொடுப்பாங்களா? அது கூட நம்ம பையன் வாங்கிக்கலாம். அந்த என்னமோ பெட்டியில கொடுக்காங்களாம் பார்த்துக்கோ. நிறைய பாத்திரம், அப்புறம் தட்டு, கிளாஸு, ஸ்பூனு என்னென்னமோ வச்சு கொடுக்காங்களா. அன்னைக்கு காலை சத்தியாவும் ஜோனி செல்ல பார்த்துட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னொரு ஊர்ல ஏதோ மிக்சியும் சாரும் கொடுத்துருந்தாங்களாம். அங்க போய் என்ன கொடுக்காங்கன்னு பார்த்துக்கிடும். கட்டப்பையெல்லாம் வேண்டாம், வச்சுட்டு வா. ஆமா பூமாரி, காலையில சத்தியாவும் சோனி செல்ல பார்த்துட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் எப்படிக்கா கொடுப்பாங்க? ஏற்கனவே 3000 ரூபா தராங்க. அது போக பாத்திரம் மிக்சி இல்லாம கொடுக்க போறாங்க. அதான் தெரியல லட்சுமி, போனாதான் தெரியும் என்ன கொடுக்காங்கன்னு. சரி, அப்ப கட்டப்பை வேண்டாம்ல, வீட்டுல போட்டு வந்துட்டா. எதுக்கு வேணா வச்சுக்கோ லட்சுமி. கூட ஒரு கட்டப்பைனாலும் எடுத்து வச்சுக்கோயேன். நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கே சந்தேகம் வருது. சரிக்கா. ஏக்கா இந்தாங்க, இந்த கட்டப்பை நீங்க வச்சுக்கோங்க. சரி லட்சுமி, வா போவோம். பூமாரி, அம்மா போயிட்டு வரேனா? செத்த மாடு எல்லாத்தையும் பாத்துக்கோனே. அதான் நீ தங்கமான பிள்ளைய பெத்து வச்சிருக்கிய, அவ பாத்துக்கிடுவா. நீ வா. சின்ன பொண்ணு, ரேஷன் கடையில கூட்டத்தை பத்தியா? இதுல நம்ம எப்படிதான் வாங்க போறோமோ தெரியலையே. ஆமாக்கா, கூட்டம் எவ்வளோ கூட்டம் இருக்கு. இது நைட் ஆனாலும் வாங்கிக்கிட முடியாது போலயே. சின்ன பொண்ணு, ராணிகா லட்சுமிகா வந்துட்டாங்க பாரு. ஏன் இது என்ன கையில கட்டப்பை கொண்டு வந்திருக்கிய? ஏன் இங்க உள்ள ஆளுக்கு எல்லா கையிலும் கட்டப்பை தானே இருக்கு. யாரும் கட்டப்பை இல்லாம ரேஷன் கடைக்கு வருவாங்க. லட்சுமி அக்கா, இந்த அரிசி பருப்பு சீனி எல்லாம் கூட பைய வாங்கிக்கலாமா? ஆனா அந்த பெட்டி கொடுக்காங்களா, அதுல பாத்திரம் இருக்குமா, அதை வாங்குறதுக்கு தான் இப்ப நாங்க வந்திருக்கோம். லூசுகளா, எத்தனை பேர் பெட்டி வாங்கிட்டு போகுது நீங்க பாத்துட்டு இருந்தீங்க? ஆமா, யாருமே இது வரைக்கும் பெட்டிலாம் வாங்கிட்டு போகலையே. எல்லாரும் கட்டப்பையும் கரும்பையும் தான் கொண்டு போறாங்க. இவ்வளோ நேரம் நின்றுட்டு இருக்கிய, எல்லார் கையிலும் என்ன இருக்கு, என்ன கொண்டு போறாங்கன்னு கூட பார்க்க காணும். பெட்டி பெட்டி காய பழந்துட்டு இருக்க வேண்டிதான். சின்ன பொண்ணு, வரும்போது கோமதியை பார்த்தோம். என்னெல்லாம் போடுறாங்கன்னு கேட்டோமா, அவ அரிசி பருப்பு எல்லாம் போடுறாங்கக்கா, வேட்டி சேலை கொடுக்காங்க, அது போக கரும்பு கொடுக்காங்க, பைசா கொடுக்காங்கன்னு தான் சொன்னா. பெட்டி மிக்சிலாம் தர்றதை பத்தி சொல்லல. அப்ப பாத்திரம்லாம் கிடையாதா? மிக்சிலாம் கிடையாதா? ஏன் 4 முடி, அதைத்தானே அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எவ்வளவு ஆசையா வந்தோம் தெரியுமா? பாத்திரம் கொடுப்பாங்க, மிக்சி கொடுப்பாங்கன்னு. இப்படி ஏமாத்திட்டாங்களே. வசந்தி, அநேகமா மத்த ஊர்ல எல்லாம் அந்த ரூபாய்க்கு பதிலா அதெல்லாம் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நமக்கு அந்த பாத்திரம்லாம் கூட ஒரு 500 ரூபாய்க்கு வாங்கிக்கலாம். 3000 பெருசா 500 பெருசா? அவங்க 3000 ரூபாய்க்கு பதத்தை கொடுத்து ஆட்டையை கழிச்சிருப்பாங்க. நம்ம பைசா வாங்கிட்டு போவோம், வாங்க. சரிக்கா. சரி, இப்ப இந்த கூட்டத்துக்குள்ள எப்படி போறதுன்னு யோசிப்போம் ஃபர்ஸ்ட். லைன்ல நின்னு தான் போறோம். நிக்கிறவங்கள நம்ம மனுஷங்கள தெரியலையா? வாங்க போய் லைன்ல நிப்போம். எக்க, இந்த லைன்ல நின்னு எப்ப வாங்கிட்டு போவே? ஏதாவது ஒரு பிளான் போடு சின்ன பொண்ணு. சின்ன பொண்ணு, நான் பாம்பு பாம்புன்னு கத்துறேன். எல்லாரும் ஓடிடுவோம் பத்தியா? அப்போ நம்ம அங்க போய் நின்னு வாங்கிட்டு போயிடுவோம். எக்கா, இது சரிப்பட்டு வராது. வாங்க, நம்ம 2 பேரும் போய் லைன்ல நிப்போம். இவங்க ஊராள்கிட்ட அடி வாங்கிட்டு தான் வரப்போறாங்க. சின்ன பொண்ணு, ஒழுங்கா வந்து லைன்ல நின்று வாங்கிட்டு போவோம். வாங்க, கடை லைன் போயிரும். யாரும் அரிசி பருப்பு சீனிலாம் வாங்கல. எல்லாரும் பைசாவும் இந்த வேட்டி சட்டை கரும்பு தான் வாங்கிட்டு போறாங்க. வாங்கிட்டு போயிடுவோம், வாங்க.
இழுவ ஊராள்கிட்ட அடி வாங்கி கொடுக்கவா வாக்க, வாங்க போய் லைன்ல நிப்போம். நம்ம ஒரு ஐடியா சொன்னா மட்டும் அடி வாங்கி கொடுக்கன்னு சொல்லி முடிச்சிருவா. ஏமா நீங்க எத்தனை பேர் இருக்கீங்கன்னு சொல்லுங்க, கரும்பு எல்லாம் எடுத்து வைக்கணும். என்னே நாங்க மொத்தம் 5 பேர் இருக்கோம். கரும்பு எடுத்துட்டு பைசாவையும் எடுத்து வைங்க. அரிசி பருப்பு சீனிலாம் வாங்க வேண்டாமா? வாங்கணும்னே இந்த நானும் இந்த அக்காவும் பை கொண்டு வந்திருக்கோம், எங்களுக்கு போட்டுருங்க. லெச்சோ இது என்ன புது பழக்கம்? எதுனாலும் ஒண்ணா வாங்கணும், ஒண்ணா போகணும். சும்மா நீங்க 2 பேர் பை கொண்டு வந்திருக்கீங்களா, வாங்கக்கூடாது. நாளைக்கு வந்து மொத்தமா வாங்கிக்கலாம். பையதுக்கு உள்ள வைங்க. நீ ரேஷன் கடைக்கு வர்றவ மண்டையில அறிவில்லாம் பை கொண்டு வராம இருந்தா அதுக்கு நானும் வாங்க கூடாதோ? நான் வாங்கிட்டு போவோம் போ. வாங்குங்க, பைய கிழிச்சு போட்டு தெருவில் அவ்வளோத்தையும் கொட்டி போட்டு போயிடுவோம்ல. லட்சுமி நாளைக்கு வந்து வாங்கிக்கிடுவோம்மா. எல்லாரும் ஒன்னா ஒன்னா பழகி இருக்குல்ல, அவங்களும் பை கொண்டு வரல, நாளைக்கு மொத்தமா வந்து வாங்கிக்கிடுவோனே. அக்கா ஒன்னால நான் கட்ட என்னால நீ கட்டுங்கிற மாதிரி அவங்க வாங்கட்ட நம்மளும் வாங்க கூடாதா? இது எந்த ஊர் நியாயக்கா? சின்ன பொண்ணு பாத்தியா, லட்சுமிக்காவும் ராணிக்காவும் மட்டும் நமக்கு தெரியாம பைய கொண்டு வந்திருக்காங்க. நம்ம தான் பை கொண்டு வரலாம் ராணிக்காவுக்கு தெரியும்ல, நமக்கு சேர்த்து பைய எடுத்துட்டு வந்திருக்கலாம்ல. ராணிக்கா உங்களுக்கு தான் நாங்க பை கொண்டு வரலன்னு தெரியுமில்ல, எங்களுக்கு சேர்த்து பை கொண்டு வந்திருக்கலாம்ல. சின்ன பொண்ணு உங்களுக்கு சேர்த்து தான் அந்த பையெல்லாம். இப்போ பருப்பும் சீனியும் மட்டும் வாங்கிக்கிடுவோம், அரிசி நாளைக்கு வந்து வாங்கிக்கிடுவோம். நம்ம 5 பேத்துக்கு இந்த 2 பை காணாதா? உள்ள மஞ்சள் பை நிறைய வச்சிருக்கோம் 2 பேரும். ஆளுக்கு ஒத்த பையில வாங்கிட்டு போவோனே. 4 முடி மண்டையை திருகி தூக்கி தூர போட்டுருவேன். அவங்க நமக்கு சேர்த்து தான் பை கொண்டு வந்திருக்காங்க பாருங்க. எப்படி கோல் மூட்டி உள்ளான்ட்டு அலைவாவுமா. அவங்க நமக்கு சேர்த்து கொண்டு வந்திருக்காங்க, எனக்கு எப்படி தெரியும்? அதான் நான் சொன்னேன். சரி அம்மா, பைய படிக்கீங்களா எப்படி? இந்தாங்க இதுக்குள்ள மஞ்சள் பை எல்லாம் கிடக்கு. ஆளுக்கு ஒத்த கிலோ சீனி, ஒத்த கிலோ பருப்பு எல்லாத்துலயும் போட்டு கொண்டு வாங்க போங்க. ஏமா நான் ரேஷன் கடையில தான் வேலைக்காரன், உன் வீட்டுக்குலாம் வேலைக்காரன் கிடையாது. பைய பிடி தட்டுறேன் அவ்வளவுதான். என்னே நான் அதுக்கு சொல்லலண்ணே, அங்க பக்கத்துல வச்சு போட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும்ல. அங்க இருந்து இங்க தூக்கிட்டு தூக்கிட்டு வரணும் பத்தியில, அதான் சொன்னேன். நீ பொழைச்சுக்கிடுவோமா? பொழைச்சுக்கிடுவேன், நல்லா சமாளிக்கிய. கொண்டா போய் தட்டிட்டு வரேன். அக்கா அந்த ஜோதியை பத்தியில 2 கரும்பு கொண்டு போறாக்கா. யார் காடு காய்ச்சி சேர்த்து வாங்கிட்டு போவா சின்ன பொண்ணு? அதெல்லாம் இல்ல ராணிக்கா, அவளுக்கும் இந்த ரேஷன் கடைக்காரருக்கு ஏதோ தொடர்பு இருக்கான். பாத்தீங்களா, உங்களுக்கே ஷாக் ஆயிட்டு பாத்தீங்களா? எனக்கும் அதை கேட்டப்ப இப்படிதான் ஷாக் ஆனிச்சு. வசந்தி வாய மூடு வசந்தி. ஏமா ஏய், பாத்தி இவர் எப்ப வந்தாரு? ஏமா நீ எல்லாம் ஒரு பொம்பளையாம்மா? அத அவ தங்கச்சிக்கு சேர்த்து வாங்கிட்டு போயிட்டு இருக்கா. ஊருக்குள்ள சும்மா இடத்தையாவது கிளப்பி விட்டுற வேண்டியது. வந்தமா பொருளை வாங்கணுமா போனமான்னு இருக்கணும்னு சொல்லிட்டேன். நான் உங்களை சொல்லலனே. அப்ப வேற யாரும் சொன்னேன்? ஒழுங்கா நின்னா பொருள் தருவேன், இல்லன்னா அப்படியே அனுப்பி விட்டுருவோம் பாத்துக்கோங்க. பொம்பளைய பாரு பொம்பளைய, என்ன வளமா பேசுது இது? ஏன் 4 முடி சத்தக்கட்டாம இருக்கிறது கிடையாது, சுத்தி முத்தி பார்த்து பேசுறதும் கிடையாது. உண்மையதான சொன்னேன் சின்ன பொண்ணு. என்கிட்ட ஒரு ஆள் சொன்னுச்சு, அதான் சொல்லிட்டு இருந்தேன். இவ இன்னும் திருந்த மாட்டா, போறதுக்குள்ள அடிதான் வாங்கிட்டு போறான்னு நினைக்கேன். வசந்தி இந்த வளமே இப்படியே விடு, இதுக்கு மேல அதை பத்தி பேசாத. ஏமா இந்தா ஆளுக்கு ஒத்த கரும்பு எடுத்துக்கோங்க, பைசா அந்த மேடம் தருவாங்க. இது என்ன கரும்பு? இது கரும்புன்னு வேற எடுத்துட்டு வந்து தாதிய, குச்சி மாதிரி இருக்கு. ஏமா வர்றவியெல்லாம் நல்ல கரும்பு கேட்ட நல்ல கரும்புக்கு எங்க போவ? என்ன அதுக்குன்னு என் கரும்பு பாருங்க, மத்தவங்க கரும்பையும் பாருங்க எப்படி கொடுத்துருக்கீங்கன்னு. போய் வேற கரும்பு எடுத்துட்டு வாங்க போங்க. உங்களோட பெரிய அக்கப்போரா போச்சு. எல்லாரும் நல்ல கரும்பு நல்ல கரும்புன்னு, அப்ப இந்த கரும்பெல்லாம் யார் வாங்கிட்டு போவ? லாஸ்ட்ல நீங்க மொத்தமா சுருட்டிட்டு போவீங்கல்லாம், அப்ப இதையும் சேர்த்து கொண்டு போங்க. என்னது? என்ன உண்மைதானே சொன்னேன்? லாஸ்ட்ல எப்படி மிச்சம் மீதியெல்லாம் நீங்க தானே தூக்கிட்டு போக போறீங்க, அப்ப இதையும் சேர்த்து தூக்கிட்டு போங்க. நல்ல கரும்பு போய் எடுத்துட்டு வாங்க. என்ன வரத்து வாராளுகம்மா. ஏமா இந்தா பைசாலாம் வாங்கிட்டியல்ல, இடத்த காலி பண்ணுங்க. இப்ப போறோம், அதுக்குன்னு ரொம்ப சந்தோஷப்படாதீங்க. நாளைக்கு அரிசி வாங்க வருவோம். போங்கம்மா, நாளைக்கு நான் லீவு. மக்களே உங்க ஊர் ரேஷன் கடையில எல்லாம் வாங்கிட்டீங்களான்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஊர்ல இந்த அரிசி பருப்பு சீனி கரும்பு மட்டும்தானா, இல்ல எதுவும் பெட்டியெல்லாம் கொடுத்தாங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கண்ணே. சோனி அம்மா வந்துட்டான்னு நினைக்கேன். ஆமாட்டி, அம்மா என்ன வாங்கிட்டு வந்திருக்கான்னு தெரியல, போய் பாப்போம் ஓடியா. வண்டியா? பாத்திரம் கொடுத்தாங்களா இல்லனா மிக்ஸி கொடுத்தாங்களா? விளக்கமாறும் செருப்பும் கொடுத்து விட்டுருக்காங்க. எம்மா ஒழுங்கா சொல்லுமா என்ன கொடுத்தாங்கன்னு. ஏடி எப்போதும் போலதான், வேஷ்டி சேலை பருப்பு சீனி அரிசி அப்புறம் இந்த கரும்பு, அது போக 3000 பைசா கொடுத்துருக்காங்க, அவ்வளவுதான். நீங்க சொன்ன மாதிரி பாத்திரமும் கொடுக்கல மிக்ஸியும் கொடுக்கல. சத்தியா, அப்ப நம்ம செல்லுல பார்த்தது என்னத்த பார்த்தோம்?
எனக்கு அப்பவே ஒரு டவுட் வந்துச்சு சோனி. அந்த வீடியோல கமெண்ட் ஆன் பண்ணவே இல்லை பத்தியா? கமெண்ட் இருந்தாதான் எல்லாரும் கேட்டிருப்பாங்களே. அது எதுவும் இந்த ஆள்கள் பார்த்து கொடுத்தாங்களா என்னமோ தெரியல. நமக்கெல்லாம் இதைத்தான் கொடுக்காங்க. இந்தாங்க அந்த கரும்பு போய் வெட்டி சாப்பிடுங்க. நம்மள மாதிரி எத்தனை பேர் அந்த வீடியோவை பார்த்து வாயை பழந்துட்டு இருக்காங்களோ தெரில.